நம்ம பிரதி குயின் ஹாலிடே ரெசார்ட் கம்பெனி ரூபாய் 1,40,000 மதிப்புள்ள 3 nights 4 day துபாய் ட்ரிப் அப்சல்யூட்லி ஃப்ரீயா தராங்க. For more details contact 8095994488. பிரதி குயின் ஹாலிடே ரெசார்ட்ஸ் வழங்கும் புதிய தலைமுறை சக்தி விருதுகள் 2024 பவர்ட் பை சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. பண்பிற்சிறந்த தன்மையர், அன்பிற்சிறந்த தனித்தலைவர், மாநிலம் போற்றும் மா நிறுவனம் தன்னை தோளுக்கினியான் போல் சுமந்து தொழிலாளர் நலனும் சுமந்து நாளும் பொழுதும் நல்லதே நினைந்து நனி சிறக்கும் நன்மாந்தர். நீரோடும் ஆறுவாழ் மீன்கள் போல் தேரோடும் வீதிவாழ் மாந்தர் போல் ஆற்றல் பெற்ற அரும் பெண்கள் எல்லாம் அகமகிழ அருள் பெறும் புகழ் நாராயணர். எங்கள் புதிய தலைமுறையின் நிறுவனர் தலைவர் திரு சத்யநாராயணன் ஐயா அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது எளிதான மாலை வணக்கம். இந்த புதிய தலைமுறை சக்தி விருதுகள் விழாவிற்காக இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் உளமாற வருக வருக என வரவேற்கிறேன். இந்த உலகில் இயற்கை என்பது அடிப்படையானது. அப்படிப்பட்ட இயற்கைக்கு அடிப்படையானது பன்முகத்தன்மையாகும். அதுவே இன்றியமையாத ஒரு அம்சமாகும் இயற்கைக்கு. சுற்றுச்சூழலில் பன்முகத்தன்மை, நாம் இங்கு காணும் அனைத்து உயிரினங்களிலும் பன்முகத்தன்மை, மனித இனங்களில் பன்முகத்தன்மை, கலாச்சாரத்தில் மற்றும் அனைத்து விதங்களிலும் இயற்கை தனது பன்முகத்தன்மையை வெளிக்கொணர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் அந்த இயற்கை காலத்தை தாண்டி என்றும் நிலைத்து நிற்கிறது. அதே பன்முகத்தன்மைதான் அந்த இயற்கைக்கு வேறும் அழகு சேர்க்கிறது, அருகு சேர்க்கிறது, சிறப்பு செய்கிறது. அதை போலவே ஆண் பெண் பாலின வேற்றுமையும் இயற்கையின் பன்முகத்தன்மையின் ஒரு வெளிப்பாடாகும். இதில் ஒருவர் பெரியவர் ஒருவர் சிறியவர் என்பது கிடையாது. அவர்களின் தன்மை மாறலாம், ஆனால் அவர்களின் தரம் என்பது மாறவே மாறாது. அவர்களின் குணம் மாறலாம், ஆனால் அவர்களிடம் இருக்கும் நிறை மாறவே மாறாது. அவர்களுடைய உருவம் மாறலாம், ஆனால் அவர்களிடையே இருக்கும் உட்பொருள் என்றுமே மாறாது. ஆதலால் தான் நாம் கூறுகிறோம் ஆண் பெண் இருவரும் சரி நிகர் சமானம் என்று. அப்படி கூறியிருப்பினும் காலம் காலமாக ஆண்களில் சிலர் பழங்காலம் தொட்டு தங்கள் சுய லாபத்திற்காக மதம் மற்றும் கலாச்சாரம் போன்றவை காரணம் காட்டி பெண்களை அடிமைப்படுத்தி வந்துள்ளனர். இந்த உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆயினும் கால ஓட்டத்திற்கு ஏற்ப சமத்துவம், சம உரிமை என்ற இரண்டும் ஒரு சித்தாந்தங்களாக மாறி இந்த சமுதாயத்தில் ஊடுருவிய போது எல்லாவற்றிலும் மாற்றம் நிகழ்ந்தது. அது ஆண் பெண் பாலின சமானத்திலும் ஒரு மாற்றத்தை உருவாக்கியது. மாற்றம் என்பது துவங்கி இருக்கிறது. மாற்றம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆனால் இந்த மாற்றம் நமக்கு போதிய வேகத்தில் அமைந்துள்ளதா என்று கேட்டால் அதற்கு இல்லை என்பதே பதிலாகும். இந்த வேகம் இன்னும் உத்வேகம் பெற பெண்கள் எல்லா நிலைகளிலும் இனி ஒரு சுதந்திர போர் என்ற ஒரு எண்ணத்தில்
இருந்து போராட வேண்டும், போரிட வேண்டும். கேட்டு பெறுவதில்லை சுதந்திரம், என்ன விலை கொடுத்தேனும் நம் உரிமையை நாமே எடுத்துக்கொள்வதுதான் சுதந்திரம் என்பதை அவர்கள் உணர வேண்டும். இதில் முக்கியமாக பெண்ணின் பெருமை, தாய்மையின் மகிமை, பெண் தெய்வங்களின் ஆட்சிமை போன்ற சொற்களில் மயங்கி விடாமல் சம உரிமை ஒன்றே அவர்கள் தங்கள் இலக்காக வைத்து கொண்டு ஒரு லட்சிய பயணத்தை தொடங்க வேண்டும். அது ஏற்கனவே தொடங்கி இருக்கிறது. அப்படி தொடங்கிய பயணத்தில் இன்னும் உத்வேகம் வர வேண்டும், அது மேலும் சிறக்க வேண்டும். அந்த பயணத்தில் புதிய தலைமுறை என்றும் துணை நிற்கும். அதற்கு சான்று இந்த புதிய தலைமுறை சக்தி விருதுகளாகும். காரணம், இந்த சமூகத்தில் பல தடைகளை தாண்டி பெண்களின் பலத்தை உலகுக்கு உணர்த்திய சாதனை பெண்களுக்கு இன்று நாம் அங்கீகரித்து ஒரு பாராட்டளிப்போம் என்பது மட்டுமல்ல, இதை பார்த்து இதை போலவே பெண்களின் உரிமைக்காக போராட விரும்புபவர்களுக்கு இது ஒரு அறைகோலாக இருக்கும் என்பதே எங்கள் நம்பிக்கையாகும். இந்த தருணத்தில் புதிய தலைமுறை சக்தி விருதுகளை பெறும் சாதனையாளர்களுக்கு அதன் நேயர் சார்பாகவும் எங்கள் சக பணியாளர்கள் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் எங்களது பாராட்டுக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு நாம் கேட்ட அந்த பாடல் மிகவும் சிறந்து அமைந்திருந்தது. அது ஒரு உந்துதலாக இருக்கும் என்று நினைக்கிறேன் மற்ற எல்லோருக்கும். இத்தகைய பாடலை அமைத்து கொடுத்த திரு கார்த்திக் ராஜா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரிடம் புதிய தலைமுறை சக்தி விருதுகள் விழாவிற்காக வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.